புட்டபர்த்திக்கு வர்றதுக்கு முன்னாலே சுவாமி சம்பந்தமா பல நிகழ்ச்சிகள் வந்து இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுல என்னாச்சு, நான் வந்து பஜனைக்கு போய் சில நாட்கள் கழிச்சு அங்க கஸ்தூரி சார் வந்து அங்க வந்து வாசவி மகால வந்து பேசுறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்ப அவரை போய் பாக்குற போது அந்த ஒரு கடையில போய் சுவாமி போட்டோ ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். சுவாமி போட்டோ ஒண்ணும் இல்லை, இல்லஸ்ட்ரேட் வீக்ல ஒரு படம் இருக்கு அப்படின்னா அந்த படம் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து வாங்கிட்டு கையோட போட்டோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுல அவரையே பார்த்துட்டு இருக்க போது நான் நினைச்சேன், எல்லாரும் சாதாரணமாக சொல்லுவாங்க என் தாய் தந்தை என்ன சொல்லுவா கடவுளை பத்தி, அதை தெரியும். நான் சுவாமிகிட்ட ஓப்பனாவே பேசினேன். சுவாமி, என்ன உங்களை அப்பாவோ அம்மாவோ வேற ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு இல்லாத உறவு ஒரே ஒரு உறவு அண்ணன் தான், எனக்கு உறவு இல்லை. நீங்க வயசுல மூத்தவர், அதனால எனக்கு அண்ணன் இருக்கிறது மாதிரி இருந்துட்டு அங்கேருந்து எனக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் மாத்திரம் பண்ணுங்க. எனக்கு பிராப்தம் இருந்தா உங்களை வந்து பாக்குறேன், என் லெவல் வேற உங்க லெவல் வேற, உங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு சங்கல்பம் இருந்தா எனக்கு கொடுங்க. ஆனா அது ரெண்டுக்கு மேல குடும்பத்தை ஒத்துமை இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும். இதெல்லாம் மாத்திரம் கொடுங்க. மனுஷனுக்கு தேவையான இந்த நல்ல வஸ்துக்களை மாத்திரம் கொடுங்க கேட்டுக்கின்றேன். அது அப்படியே இது வரைக்கும் நடந்துட்டு வருது.